ஹலோ வணக்கம் மக்களே வணக்கம். இப்போ நம்ம திருச்சி ஐயாளம்மன் படித்துறை வந்திருக்கோம். காவிரி ஆற்றுல காவிரி ஆறு எப்படி போயிட்டு பாருங்க. காவிரி ஆறு வந்து அகண்ட காவிரியாக மாறி நல்ல நீரோட்டம் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ காரணம் வந்து மேட்டூர் டேமில் தண்ணி நிறைய திறந்து விட்டுருக்காங்க. 17,000 அடி திறந்து விட்டுருக்காங்க. இப்போ இங்கே கேள்விப்பட்டேன். இதுதான் தெரியும். அந்த பாருங்கள், தூரத்தில் ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள். அதுதான் ஸ்ரீரங்கம், ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம். இங்கே அதாங்க. ஓகே, கோபுரம் தெரியுது பாருங்கள். தெரியுதா? இந்த காவிரியை தாண்டி அங்கிட்டு போனோம்னாக்க அதுதான் ஸ்ரீரங்கம் போயிடலாம். அப்படியே இதுதான் ஐயாளம்மன் கோவில்ங்கிறது. இந்த படித்துறைக்கு பேர் வந்து ஐயாளம்மன் படித்துறை. இங்கே இருக்கிற சின்ன சிலைகள்லாம் பாருங்கள். மாரியம்மன், காளியம்மன், பிள்ளையார், முருகன், எல்லா சிலையும் இங்கே இருக்குது. சிவபெருமான். சரி, மேலே ஏறி பார்க்கலாம். இப்போ நம்ம திருச்சி காவிரி ஆற்றுல மேலே ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். ஐயாளம்மன் படித்துறை பாலத்தை அடையணும். அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறது இது ஐயாளம்மன் படித்துறை. இங்கிலீஷ்லாம் இந்த பாலத்தை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைகள்லாம் வந்து நீந்தி குளிச்சுட்டு இருக்காங்க. கட்சியை பாருங்கள். இது ஐயாளம்மன் கோவில்ங்கிறது தான். ஐயாளம்மன் கோவில். பாருங்க, அந்த தூரத்தில் ஒரு கோவில் தெரியுது பாருங்க. இதுதான் ஸ்ரீரங்கம், ஸ்ரீ ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆலயம். பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. காட்சி ரொம்ப அழகாக தெரியுதா? இப்போ ஸ்ரீரங்கநாதரை பார்த்து நான் வணங்குகிறேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்று சொல்வார்கள். நீங்களும் ஸ்ரீரங்கநாதருடைய ஆலயத்தை பார்த்து, கோவில் கோபுரத்தை பார்த்து நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். நல்லதொரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருதுங்க. இல்லை, பொள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, பொள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஓகே, இங்கே பார்த்துக்கிட்டு திருச்சி மலைக்கோட்டை தெரியுதா? இதுங்க திருச்சியோடைய லேண்ட்மார்க். திருச்சின்னு சொன்னாலே அடுத்து மலைக்கோட்டை தான் மக்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த மலைக்கோட்டை தாங்க அது. அந்த மலைக்கோட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில் தெரியுதுங்களா? மலைக்கோட்டைக்கு மேலே பாருங்க, உச்சி பிள்ளையார் கோவில். அந்த பிள்ளையாருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுனாக்க, இந்த மலைக்கோட்டை உச்சியில் இருக்கிறாரு, அதனால தான் அவருக்கு பேர் உச்சி பிள்ளையார். தெரிஞ்சுங்க. ஓகே, பாருங்க, மக்கள் அவ்வளோ குதூகலமாக வந்து நீச்சல் குடிக்கிறாங்க பாருங்க. ஆழமே இல்லாமல் தெரியும். இது ஒரு ஆள் மட்டுங்க. அது வந்து தண்ணி வந்து அப்படியே நீரோடைய போல் மெதுவாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் காலை வச்சிடாதீங்க. ஆமாம், இதெல்லாம் ஆபத்து நிறைந்த பகுதி. அங்கங்கே சுடல் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதிய மணல் இருக்கும். காலில் வச்சிங்கன்னா ஒரே இழுவாக இழுக்கணும், அப்படியே உள்ளே போயிடுவீங்க. யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால காவிரி ஆற்றோட அழகை ரசிங்க, என்ன என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் உள்ளே இறங்கி குடிக்கணுங்கிறப்ப ஜாகிரதையாக யோசனை பண்ணி குடிங்க. என்னுடைய அட்வைஸு. யாரும் கோவப்படாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல இடங்களில் நம்ம டெய்லி பேப்பரில் பார்க்குறோம். என்ன புதிய மணலில்
எல்லாம் சிக்கி பலர் வந்து பலியாகியிருக்காங்க. வேண்டாம் இல்லை, வந்தோமா நம்ம காவிரி ஆற்றை அழகாக பார்த்தோமா, ரசித்தோமா, என்ஜாய் பண்ணோமா, வீட்டுக்கு போனோமான் இருக்கணும். ஓகே, தெரிஞ்சுக்கங்க. ஓகே, பாருங்க, இந்த குடமுருட்டி பாலத்தில் தான் தண்ணி ஓப்பன் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதோடய தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் நியூஸ் படி மேட்டூர் டேமில் 17,000 கன அடி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அதனால தான் தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஓடுறதை பார்க்க முடியுது. போன மாதம் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் தான் இருந்துச்சு. காவிரி ஆற்றுல மணல்லாம் இருந்தது. மக்கள் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் காண்பதற்கு ஒரு கண்கொண்டா காட்சியாக தென்படுகின்றது. அதான் ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் காவேரி ரிவர். ஆமாம், நீங்களும் திருச்சி வந்தீங்கன்னா, ஐயாரம்மன் படித்துறை வந்தீங்கன்னா, இந்த அழகான காட்சியை, இயற்கை காட்சியை கண்டு ரசிக்கிட்டு அப்படியே இங்கேருந்து ஸ்ரீரங்கம் கோபுரத்தையும் பார்க்கலாம், இங்கேருந்து திருச்சி மலைக்கோட்டையும் பார்க்கலாம், ஐயாரம்மன் கோயிலில் சாமியை கொண்டு போகலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ. மீண்டும் அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.